Hi students, இன்னைக்கு நம்ம class 12 maths ordinary differential equation chapterல exercise 10.5ல third sum பாப்போம் இந்த வீடியோல. Find the equation of the curve whose slope is y minus 1 by x square plus x and which passes through the point 1, 0 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? Find the equation of the curve. இந்த curve ஓட slope கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. equation கொடுக்கல. slope கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து நம்மள வந்து equation கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. slope பண்ணும்போது என்ன நமக்கு given that slope பண்ணும்போது dy by dx தான் எழுதுவோம். So given slope is y minus 1 by x square plus x. அப்போ dy by dx is equal to y minus 1 by இதிலிருந்து x நான் காமனா எடுத்துறேன். அப்போ x plus 1 ன்னு வரும். இதை பிரிச்சு இப்படி எழுதிக்குவோம். ஓகேவா? இப்போ இந்த dy by dxல இருக்கக்கூடாது. Find the equation கேட்டிருக்கிறதால dy by dx நம்ம எலிமினேட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணும்போது இங்கே நம்ம வேரியபிள் அண்ட் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து செப்பரேட் பண்ணிக்கிறேன். dx xன்னு இருக்கிறதெல்லாம் ஒரு சைடாகும், dy yன்னு இருக்கிறதெல்லாம் ஒரு சைடாகும். நம்ம வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? செப்பரேட் வேரியபிள்ஸ், செப்பரேட் த வேரியபிள்ஸ். அப்போ dy by y minus 1 is equal to dx மேலே போயிடும் இல்லையா, dx by x into x plus 1. ஓகேவா? இப்போ இன்டகிரேட் பண்ணாதான் இந்த dy by dx, சாரி dyயும் dxும் நம்ம வந்து எலிமினேட் பண்ண முடியும். ஸோ அதனால இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் இன்டகிரேட் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா dy by y minus 1 இருக்கு. இது இன்டகிரேட் பண்ணிடலாம் ஈஸியா. பட் இது பார்த்தீங்கன்னா dx by x into x plus 1 இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட்ல வந்து பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணலாம். இப்போ இதை மட்டும் நான் தனியாக எடுத்து போட்டுக்கிறேன். இது dx அப்படியே இருக்கட்டும். 1 by x into x plus 1 is equal to a by x plus b by x plus 1. ஓகேவா? இப்போ LCM எடுப்போம். LCM எடுத்தோம்னா இங்கே கிராஸ் மல்டிப்ளைல போகும் இல்லையா, a into x plus 1 plus b into x by தெரியும் இல்லையா, இது partial fraction method is equal to 1 by x into x plus 1. ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் 1 இருக்கும். put x equal to 0. x equal to 0 போட்டோம்னா 1 is equal to a. 0 போட்டோம்னா a வந்துரும் இங்க plus 0. அப்போ a is equal to 1. x equal to minus 1 போடலாம். ஓகேவா? minus 1 போட்டோம்னா இங்க 1 அப்படியே தான் இருக்கும். இங்க is equal to minus 1 plus 1 0 ஆயிடும். அப்போ இங்க 0, இங்க minus b. ஸோ அப்போ b is equal to minus 1 வரும். minus b is equal to 1. அப்போ b is equal to minus 1. ஸோ a வேல்யூ b வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இது என்னாகும், இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இதை வந்து இப்படி பிரித்து எழுதிடுவோம். 1 by x plus 1 by x plus 1 into dx. ஓகேவா? நம்ம இதில் வந்து இப்போ சாரி a by b by பிரித்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் நான் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஃபுல்லாகவே எழுதிடுவோம். சம்மாங்க dy by y minus 1 is equal to a value 1 by x, b value minus 1 by x plus 1 into dx. ஓகேவா? இந்த வேல்யூஸை இங்கே எடுத்து எழுதியிருக்கிறேன். அவ்வளோதான். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் இது. இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம். இன்டகிரேட் பண்ண என்ன ஆகும், கீழே வந்து பவர் 1 தான் இருக்கு இல்லையா, y மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணும்போது log of y minus 1 வந்துடும். log of y minus 1 இங்கே பண்ணும்போது log x minus log of x plus 1 plus log c. எல்லாமே லாக்ல வரதால நான் c வந்து லாக்ல போட்டுக்கிறேன். அப்ப நமக்கு ஈஸியா இருக்கும். log of
y minus 1 is equal to இங்கே ப்ளஸில் இருக்கிறதால நம்ம வந்து மல்டிப்ளிகேஷனில் போட்டுக்குவோம், லாகில் இருக்கிறதால மைனஸில் இருக்கிறத டிவிஷனில் போட்டுக்குவோம். log of cx by x plus 1. ஓகேவா? இப்போ ரெண்டு பக்கமும் லாக் இருக்குது, லாக் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ y minus 1 is equal to cx by x plus 1. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? பாசிங் த்ரூ த பாயிண்ட். ஸோ பாசிங் த்ரூ த பாயிண்ட் அட் பாயிண்ட் 1,0. பாசிங் த்ரூ த பாயிண்ட்னாலே என்ன அர்த்தம் நமக்கு தெரியும்? எக்ஸுக்கும் ஒய்க்கும் பதிலாக அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும்னு தெரியும். ஸோ ஒய்க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0 minus 1 is equal to c into 1 by 1 plus 1 பண்ணும்போது c by 2 is equal to minus 1. அப்போ c is equal to minus 2. ஸோ c ஓட வேல்யூ minus 2 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த c வேல்யூ எடுத்து இங்கே நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஸோ y minus 1 y minus 1 is equal to c ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா minus 2x by x plus 1. இப்போ இந்த 1 அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். y is equal to minus 2x by x plus 1 plus 1 இல்லையா? இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணி போட்டுருவோம். y is equal to minus 2x LCM எடுத்துக்குவோம். LCM எடுத்தோம்னா x plus 1. ஸோ இங்கே x plus 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்னாகும்? ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? 1 into x plus 1ன்னு போடுவோம். அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இதுதான் வரும். அப்போது மைனஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். அப்போ 1 minus x by x plus 1. Therefore, y is equal to 1 minus x by x plus 1 is the required equation. Required equation. ஸோ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இதில் dy by dxல எதுவும் இல்லை இல்லையா? நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம், அந்த கர்வோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.